அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. பிரியமான நண்பர்களே, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனம் கூறினார்கள். இன்று அது மீண்டும் உண்மையாகி வருவதாக தோன்றுகிறது. யூத அறிஞர்களை பயமுறுத்தும் ஒரு அடையாளம் தோன்றியுள்ளது. ஜெருசலேமுக்கு கிழக்கே ஒலிவமலை அமைந்துள்ளது. இது ஈசா நபி அலைஹி அவர்கள் அல்லாவை வணங்கிய புனிதமான மலையாகும். சமீபத்தில் இந்த மலையில் ஒரு விசித்திரமான பிளவு தோன்றியுள்ளது. அதன் இதயத்தில் புதைக்கப்பட்ட ஒரு பழங்கால ரகசியம் விழித்துக் கொள்வது போல அது உள்ளது. இது முன்னறிவிக்கப்பட்ட அடையாளம்தானா? ஈசா நபி அலைஹி அவர்கள் பூமிக்கு திரும்பும்போது ஒலிவமலை கிழக்கிலிருந்து மேற்காக பிளக்கும். அதன் பகுதிகளுக்கு இடையில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உருவாக்கப்படும். இறுதி நாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று ஈசா நபி அலைஹி அவர்களின் வருகையாக இருக்கும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்படியானால் கேள்வி இதுதான்: அந்த நேரம் உண்மையில் நெருங்கிவிட்டதா? இது வெறும் ஒரு இயற்கை நிகழ்வா, அல்லது அல்லாஹ் மனிதகுலத்திற்கு தெய்வீக எச்சரிக்கை விடுக்கிறானா? இன்று நாம் இந்த ரகசியத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை அறிய முயற்சிப்போம். இந்த புனித மலைக்கு கீழே உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் ஆராய்வோம். விஞ்ஞானிகள் இந்த மாற்றங்களை எவ்வாறு விளக்குகிறார்கள்? குர்ஆனும் பைபிளும் இந்த இடத்தை பற்றி எவ்வாறு தீர்க்க தரிசனம் கூறின? மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் அரசாங்கம் ஏன் இந்த பகுதியை உயர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்துள்ளது என்பதுதான். பிரியமான பார்வையாளர்களே, ஒலிவமலை ஒரு சாதாரண மலை அல்ல. இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம் ஆகிய 3 ஆபிரகாமிய நம்பிக்கைகளின் புனிதமான ஆன்மீக மையமாக இது விளங்குகிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த மலைக்கு சிறப்பு புனிதத்தன்மை உண்டு. ஈசா நபி அலைஹி அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட இடம் இது என்று நம்பப்படுகிறது. அவருடைய வருகையும் இங்குதான் முன்னறிவிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் இந்த மலையை தங்கள் இரட்சகரின் பிரார்த்தனை மற்றும் தியாகத்தின் சின்னமாக கருதுகின்றனர். யூதர்கள் இதை தங்கள் பண்டைய தீர்க்கதரிசிகளின் நினைவூட்டலாக மதிக்கின்றனர். இந்த மலையின் சரிவுகளில் இன்றும் ஒலிவ மரங்கள் காற்றில் அசைகின்றன. அதில் வரலாற்றின் எண்ணற்ற கதைகள் அடங்கியுள்ளன. ஆனால் இப்போது நிலப்பரப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. நிபுணர்களின் கூற்றுப்படி மலைக்கு கீழே லேசான பூகம்பங்கள் பதிவாகியுள்ளன. நிலத்தடி நீர் மாற்றங்கள் அல்லது பாறை அடுக்குகளுக்கு இடையிலான அழுத்தமாகியவை இந்த இயக்கங்களுக்கு காரணம் என்று சில விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆயினும் கூட பல மத அறிஞர்கள் இதை நியாய தீர்ப்பு நாளின் முதல் அறிகுறிகளில் ஒன்றாக கருதுகின்றனர். மாறாக தெய்வீக நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாகும். இரவில் பூமிக்கு அடியிலிருந்து ஆழமான முணுமுணுப்பு கேட்பதாக சில உள்ளூர்வாசிகள் அறிக்கை செய்துள்ளனர். ஒரு பெரிய சக்தி மெல்ல விழிப்பது போல அது உள்ளது. மலையை நெருங்கும்போது அசாதாரணமான ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுவதாக மற்றவர்கள் கூறுகின்றனர். சிலர் பயத்தால் ஆட்கொள்ளப்படுகின்றனர், மற்றவர்கள் ஆழ்ந்த அமைதியை உணர்கின்றனர். நேரம் நெருங்கிவிட்டது, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு மர்மமான குரல் அவர்கள் இதயத்தில் கிசுகிசுப்பது போல இப்போது கேள்வி எஞ்சியுள்ளது. இவை வெறும் விஞ்ஞான தற்செயல்களா, அல்லது அவற்றின் பின்னால் ஒரு தெய்வீக செய்தி மறைந்திருக்கிறதா? பிரியமான பார்வையாளர்களே, ஈசா நபி அலை அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட அதே இடம், அவருடைய வருகையின் தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்ட மலை, அது மீண்டும் உலகளாவிய கவனத்தின் மையமாக மாறியுள்ளது. பைபிளில் சகரியாவின் புத்தகத்தில் இந்த இடத்தை பற்றி தெளிவான தீர்க்க தரிசனம் உள்ளது. அந்த நாளில் அவருடைய பாதங்கள் ஒலிவமலையில் நிற்கும். ஒலிவமலை கிழக்கிலிருந்து மேற்காக 2ஆக பிளக்கும். அவற்றுக்கு இடையில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உருவாகும். ஆச்சரியப்படும் விதமாக அந்த தீர்க்க தரிசனம் நம் கண்முன்னே விரிவதாக தோன்றுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அசையாமல் நின்றிருந்த ஒலிவமலைக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தியால் இழுக்கப்படுவது போல பூமி அமைதியற்றதாக காணப்படுகிறது. இந்த பிளவுகள் பைபிளில் கூறப்பட்டுள்ள திசையில் கிழக்கிலிருந்து மேற்காக பரவுகின்றன. இந்த மலை சாக்கடல் உருமாறும் பிளவு என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய பிளவுக்கோட்டில் அமைந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர். இந்த பிளவுக்கோட்டின் அசைவு பெரும்பாலும் மென்மையான அல்லது வலுவான பூகம்பங்களுக்கு காரணமாகிறது. கடந்த காலங்களில் சிறிய பூகம்பங்கள் பதிவாகியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த புவியியல் செயல்பாடு அசாதாரணமாக தீவிரமடைந்துள்ளது. மலையின் பள்ளத்தாக்கில் மற்றொரு அற்புதமான இடம் உள்ளது. வரலாறு உறந்தும் ஒரு பரந்த பழங்கால கல்லறை. கல்லில் செதுக்கப்பட்ட கல்லறைகள் காலத்தின் தூசியால் மூடப்பட்டுள்ளன. 1,50,000 கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வாக்களிக்கப்பட்ட மேசியா திரும்பும்போது தங்கள் ஆன்மாக்கள் இந்த இடத்திலிருந்து உயிர்த்தெழும் என்ற ஒற்றை நம்பிக்கையால் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர். பிரியமான பார்வையாளர்களே, ஒலிவமலைக்கு எதிரே மற்றொரு மர்மமான மைல்கள் நிற்கிறது. பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் ஒரு நுழைவாயில். அது நேரடியாக மலையை நோக்கியுள்ளது. இது கோல்டன் கேட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நுழைவாயில் ஜெருசலேமின் பழங்கால மதிலின் ஒரு பகுதியாகும். பைபிள் மற்றும் இஸ்லாமிய விவரணங்களின்படி
ஈசா நபி அலஹி அவர்கள் திரும்பும்போது இந்த நுழைவாயில் வழியாக ஜெருசலேமுக்குள் நுழைவார். முஸ்லிம் ஆட்சியின் போது இந்த நுழைவாயில் பெரிய கற்களால் நிரந்தரமாக மூடப்பட்டது. மேசியா இதன் வழியாக நுழைவார் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்பினர். ஒருவேளை மரியாதை கொண்டோ அல்லது பயம் கொண்டோ முஸ்லிம் ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட நேரம் வரும் வரை அதை மூடி வைக்க முடிவு செய்தனர். இன்றும் கோல்டன் கேட் மூடியே கிடக்கிறது. அதன் முகம் ஒலிவமலையை நோக்கியுள்ளது. அந்த மலையில்தான் இப்போது பிளவுகள் தோன்றத் தொடங்கியுள்ளன. பிரியமான பார்வையாளர்களே, இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியவுடன், குறிப்பாக பிளவுகளின் படங்கள் வெளியானபோது அது யூத மத வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரப்பிகளும் மதத் தலைவர்களும் இரகசிய கூட்டங்களை நடத்தினர். அவர்கள் முகங்களில் பயம் தெரிந்தது. ஒலிவமலை உண்மையில் பிளக்கத் தொடங்கினால் வாக்களிக்கப்பட்ட மேசியா பூமியில் இறங்கும் தருணம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். தங்கள் மேசியா தோன்றும்போது உடனடியாக ஒரு பெரிய போர் தொடங்கும் என்று யூத வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன. அரபியில் மல்ஹமத் அல் குப்ரா அல்லது பெரும் போர் என்று அறியப்படும் யுத்தம் இது. பூமியின் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு மோதல். இந்த போரின் போது ஈசா நபி அலஹி அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று பைபிளும் இஸ்லாமிய விவரணங்களும் ஒப்புக்கொள்கின்றன. அவர் பூமியில் உள்ள தனது பக்தியுள்ள பின்பற்றுபவர்களை வழிநடத்தி தஜ்ஜாலை தோற்கடிப்பார். ஒடுக்குமுறை முடிவுக்கு வந்து நீதி தொடங்கும் தருணமாக அது இருக்கும். இந்த விஷயம் இஸ்ரேல் அரசாங்கத்தையும் மத அதிகாரிகளையும் உலுக்கியுள்ளது. இந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படத் தொடங்கினால் தங்கள் மத மற்றும் அரசியல் திட்டங்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும் என்று அவர்கள் பயப்படுகின்றனர். இதன் காரணமாக இஸ்ரேலிய உளவுத்துறையும் இராணுவ பிரிவுகளும் ஒலிவமலையை சுற்றியுள்ள பகுதியை உயர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்துள்ளன. ஒவ்வொரு அசைவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. பூமிக்கு அடியில் சென்சார்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேம்பட்ட கருவிகள் பூகம்பங்களை கண்காணிக்கின்றன. இரவில் பாதுகாப்பு அதிகாரிகள் இப்பகுதியில் ரோந்து வருவதாகவும், வெளிநாட்டினரையோ அல்லது உள்ளூர் பார்வையாளர்களையோ மலையின் சில பகுதிகளில் நுழைய அனுமதிப்பதில்லை என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஒரு புகழ்பெற்ற இஸ்ரேலிய ரப்பி மரணத்திற்கு சற்று முன்பு ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையை வெளியிட்டார். ஒலிவமலை குலுங்கத் தொடங்கும் நாள் பூமி அதன் இறுதி தீர்ப்பை வழங்குகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மேசியா என்று நினைப்பவர் உங்கள் இரட்சகர் அல்ல, மாறாக உங்கள் அழிவின் அடையாளம். இன்று அந்த வார்த்தைகள் உயிர் பெற்றதாக தோன்றுகின்றன. இந்த புனித மலையை அணுக பல இஸ்ரேலிய குடிமக்கள் பயப்படுகின்றனர். இரவில் பூமிக்கு அடியிலிருந்து விசித்திரமான மந்திரங்களும் ஆழமான முணுமுணுப்புகளும் கேட்பதாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். விசுவாசிகளே, இது ஆழ்ந்த சிந்தனையின் தருணம். பூமி சாட்சி கூறுகிறது. வானம் அமைதியாக இருக்கிறது, என்றாலும் விழிப்புடன் உள்ளது. மனிதகுலம் ஒரு மகத்தான நாளுக்காக காத்திருக்கிறது. கோல்டன் கேட் என்று அழைக்கப்படும் புனித நுழைவாயில் திறக்கப்படும் அந்த நாள். ஈசா நபி அலஹி அவர்கள் அதன் வழியாக ஜெருசலேமில் நுழையும் போது உலகம் ஒரு புதிய சகாப்தத்திற்குள் நுழையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.